சரி, இதுக்கு மேலே நம்ம இங்கே வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு. நம்ம சுற்றி போய் தேடுவோம் இங்கே எங்கேனா இருக்காங்களான்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டர் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு அயலியும் ஷிவாவும் போயிட்டு ஒரு ஒரு பக்கம் போய் தேடுறாங்க. போனால் எங்கேயுமே இந்த சத்தமும் கேட்குது. எங்கள் கபிலனை வந்துட்டு கட்டி போட்டு கரெக்டாக வர்மா வராரு. வர்மா வந்தோடனே வந்து அவுத்து விட சொல்லி உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ண வராரு. கபிலன் ரொம்பவே பயந்து போயிடுறாரு. ஆனால் அது லோட் பண்ணாத துப்பாக்கின்றதுனால இதுவாயிட்டாரு. பயந்துட்டல, லக்கி பாய், இந்த டைம் நீ தப்பிச்ச, அடுத்த டைம் ஏதாவது என்கிட்ட வேலை காமிச்ச உண்மையிலே ஷூட் பண்ணிடுவேன் லோட் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கணும், புரியுதா? நான் சொல்கிறத மட்டும் தான் செய்யணும். தேவையில்லாமல் ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்த அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டி இவன் வீட்டில் விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றாங்க. இங்கே கபிலன் வரதுனால ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க இந்திராணி. என் பையன் இவ்வளோ நேரம் ஏன் வரல, நீ பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கியே, போலீஸ்கிட்டையாவது போகலாமான்னு அவங்க சித்தப்பா ஒரு பக்கம் சொல்ல, அதெல்லாம் வேண்டாம், தேவையில்லாமல் அது இதுவாகிடும், போலீஸே இது பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அவங்க அம்மா, கபிலனோட அம்மா வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்புறமா எழுப்பி விட்டு ஒன்றாகாது, நான் பார்த்துக்கிறேன், என் தம்பி கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக கபிலன் வந்துடுறாரு. டே கபிலன், என்னாச்சுடா, எங்கடா போனேன், யாரா கத்துந்து சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இந்திராணி கேட்க, அக்கா என்னை யாரும் என்னை யாரும் கடத்தலை, போலீஸ் தானே எதை பண்ணாங்கன்னு சொல்லி கேட்க, போலீஸ் எல்லாம் எதுவும் பண்ணலக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ யார் என்ன பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து என் ஃப்ரெண்டு தான் என்னை ப்ராங்க் பண்ணான், அவன் கல்யாணத்தில் நான் இந்த மாதிரி பண்ணோம், அதனால தான் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லி கேட்க, ஏதோ ஒரு ஃப்ரெண்டு பேர் சொல்லிடுறாங்க. என் பையனுக்கு பசிக்கும் போ, அதான் சொல்லிட்டாங்கன்ட்டு அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவன் போய் சொல்கிறான், சித்தப்பா இவனை நம்ம இன்னும் க்ளோஸாக இது பண்ணோம், நம்மக்கிட்ட போய் சொல்லி ஏமாற்றி போகிறான்னு இந்திராணி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே தேடிட்டு இல்லாதனால டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, சடனாக வர்மா வந்துட்டனால அவங்கக்கிட்ட சந்தேகமாக மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவாவும் அயலியும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே தோல் மேலே சாஞ்சிட்ருக்கா அயலி. அவர் வந்து லவ்வர்ஸ்ன்னு நினச்சி சிரிச்சுட்டே போயிடுறாரு. சாரின்ற மாதிரி இவங்களும் வைக்கப்பட்டுக்கிட்டாங்கன்னு வந்துடுறாங்க. சிவா இதனால் ஒரே சந்தோஷமாயிடுறாரு ஒரு பக்கம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு புலம்பிகிட்ருக்காரு. ஐயோ, எப்படியாவது வந்துட்டு நம்ம அயலிக்கிட்ட சொல்லி இன்னும் அவளுக்கு விருப்பம் இருக்குன்ட்டு, இல்லைன்னா அவன் தங்கச்சி கல்யாணம் பண்ண கையோடு அவளுக்கும் ஒரு பார்த்து கல்யாணம் பண்ணிடுவாங்க, நம்ம அப்புறமா சும்மா தான் கிடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் கரெக்டாக அயலி வந்துட்டு அங்கிட்டு வராங்க. அயலி வந்தோடனே வந்துட்டு, என்னாச்சு சீனியர், உங்கள் அப்பா கிடச்சிருவார் இன்னும் கொஞ்ச நாளில், அப்புறம் நீங்கள் அங்கே போயிடுவீங்களா, உங்களை அப்படியெல்லாம் பார்க்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்போவுமே அவங்க கூட தானே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கூட போயிடுவீங்களான்னு சொல்ல, இல்லை இல்லை, நான் எப்போவுமே உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்கிறேன். என்ன சீனியர், நீங்கள் உங்கள் அப்பா கிட்டே போயிட்டா உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும்ல, நீங்கள் ஒரு கல்யாணத்தை அப்புறமா உங்கள் அப்பாவே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சொல்லி நான் அயலிக்கிட்டேன்னு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன நல்லபடியாக பார்த்து வைப்பார் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏதோ பேசிக்கிட்டு அயலி அங்கேருந்து கீழே வராங்க. அவங்க சித்தியும் அத்தையும் பார்த்து, ஏய் எங்கடி போயிட்டு வர இந்நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சிவா கிட்ட ஸ்கூல் விஷயமா பேசிட்டு வர போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, உள்ளே எல்லாம் போட்டபடியாக இருக்குது, வீடெல்லாம் போய் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சித்தி சொல்லிவிட்டு கடைக்கு கிளம்பிடுறாங்க. அவங்க ஃபோன் சார்ஜ் போட்டுருக்கு. அயலி பெருகி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது. ஃபோன் எடுத்து பார்த்தா இந்திராணின்னு வருதா. ஐயோ, இவங்ககிட்ட பேசினா சித்திக்கு பிடிக்காதே, பேச வேணான்னு விட்டுறாங்க. ஆனால் 2-3 வாட்டி வரதை பார்த்துட்டு அயலி எடுத்து பேசுனாங்க. நம்ம சித்தி வெளியே போயிருக்காங்க, ஃபோன் விட்டு போயிட்டாங்க, வந்தால் பண்ண சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் என்கிட்ட பேச மாட்டிங்களான்னு இந்திராணி சொல்ல, அது வந்து அவன் பேசலான்னு சொல்கிறாங்க. உங்கள் குரல் கேட்கும்போது எப்போயோ கேட்ட குரல் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கும் அப்படி தான் தோணுதுன்னு அயலி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு ஒரு வேளை நம்ம மண்டபத்தில் பேசிகிட்டு இருந்தோம்ல, அதனால் தோணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பிடிச்சவங்க குரல்லாம் இப்படி தான் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி இந்திராணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கலான்னு அயலி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் வந்துட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அவங்க சித்தியும் அத்தையும் வந்துடுறாங்க. ஏடி யார்கிட்டடி என் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன்னு கோவமாக கேட்குறாங்க. இல்லை, இந்திராணி மேடம் தான் பேசுகிறாங்க, அவங்க தான் ரொம்ப நேரமாக அடிச்சிட்டு இருந்துச்சு, அதான் எடுத்தான்னு சொல்கிறாங்க. சரி குடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாளைக்கு துணி எடுக்க போகலான்னு இருக்கோம், நீங்கள் எல்லோரும் வந்துருங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே, கண்டிப்பாக நாங்கள் வந்துடுறோன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அயலியை திட்டிகிட்டு இருக்காங்க. ஏன் இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்க்குறியா அப்படி இப்படின்னு கோவமாக திட்ட, அவங்க பாட்டி வழக்கம் போல் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அவள் ஃபோன் அடிச்சுட்டு இருந்துச்சுந்தாண்டி எடுத்தா, நீங்கள் என்னமோ ஓவராக பண்ணுறீங்க, அவளை என்னமோ எப்போ பாரு இது சொல்லிட்டுருக்கீங்க, போக முடியுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நீயும் போடி, வாயை திறக்காத அப்படின்னு சொல்லிட்டு அயலியை திட்டி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இங்கே வந்துட்டு மறுநாள் வந்துட்டு ரித்விகா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தங்கச்சி ஆர்டர் பண்ணியிருந்தா சாப்பாடு எடுத்து கடகடன்னு சாப்பிட்றாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, எவ்வளோ நாளாச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிறாங்க. அவங்க தங்கச்சி வந்து திட்டுறாங்க, உன் கை காலெல்லாம் அப்படி இது வந்துடணும்டி அப்படி இப்படின்னு கோவமாக திட்டிருக்காங்க. நான் ஆர்டர் பண்ணது நீ சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. ஏய், நான் ஆர்டர் பண்ணது என்ன நேரத்தில் வரும், அதை சாப்பிட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க.
அவன் சாப்பிடுவோம் பழிக்கல இதை பாரு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் எனக்கு அங்கங்கே எரியிற மாதிரி இருக்குடி, ஒரு மாதிரி இருக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. அம்மா அம்மா முடியலம்மா என்னால் ஆளுக்கு ஓடி வராங்க. என்னாச்சுன்னு எல்லாரும் வந்து கேட்க, அப்புறம் எனக்கு இந்த மாதிரி தழும்பாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நீ என்ன சாப்பிட்டேன்னா இவள் ஆர்டர் பண்ணியிருந்தது தான் சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. போயிட்டு அப்புறமா ஐலி செக் பண்ணிட்டு வந்துட்டு ரித்திகா நீ வந்துட்டு இதுவும் சாப்பிட்டியா ப்ரான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமான்னு சொல்கிறாங்க. அப்புறமா அது உனக்கு ஒத்துக்காதுல அலர்ஜி அதனால தான் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கோவமாக ரித்விகாவை திட்டுறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.